கடையில போய் தக்காளி வாங்கும் போது இது யார் நிலத்துல விளைஞ்சதுன்னு நீங்க கேக்குறியா? கசாப்பு கடையில ஆடை வெட்டி கறி வரும்போது 1 கிலோ கறின்னு கேக்குறியா? எங்க ஆடு வாங்கினான்னு கேக்குறியா? இஸ்லாமியர் ஆடு இந்து சாப்பிட மாட்டேங்கிறியா? இந்து ஆடு இஸ்லாமியர் சாப்பிட மாட்டேங்கிறியா? இது தேவர் ஆடு தேவேந்திரர் சாப்பிட மாட்டாரா? இல்ல தேவேந்திரர் ஆட தேவர் சாப்பிட மாட்டாரா? படையாச்சி ஆட பறையர் சாப்பிட மாட்டாரா? இல்ல படையாச்சி ஆட பறையர் ஆட்ட படையார் சாப்பிட மாட்டாரா? விபத்தியா? விபத்து. மருத்துவமனையில உன்னை சேர்த்தான். உனக்கு ஆகக்கூடாது, ஆயிருச்சு மருத்துவமனையில சேர்த்தான். ரத்தம் கொடுக்கணும், ரத்தம் ரத்தம் ரத்தம். ஐயா டாக்டர், ஐயா நான் நாடார் ரத்தமா பார்த்து ஏத்துங்க ஐயா. சொல்லுவியா சாமி? சாமி சொல்லியா சாமி? ஐயா நீ சொல்லுவியா? ஐயா ஐயா நான் உடையார், ஐயா உடையார் ரத்தத்தை உடையாருக்கு ஏத்துங்கன்னா நீ பாடையில ஏறி படையான்னு போயிடுவான். பாத்தியா? ஐயா 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 சரியா? ஐயா ஐயா அங்க சாம கிடப்பா. நீ எதையாவது பேசுவாங்கன்னு வாயில ஒரு மாஸ்க் வச்சு மூடி வச்சிருப்பான். அங்க போறவன் ரத்தம் 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 கத்துவான். ஏன்? சாதிக்கு ரத்த வரி உண்டு, ரத்தத்துக்கு சாதி வரி கிடையாது. தமிழனில் எவனுமே தாழ்ந்தவன் இல்லை. நல்லா கவனிச்சுக்கணும். என் உடன் பிறந்தார்களே, தாழ்ந்தவன் இல்லை. இந்த சொல்லை நீங்க கவனிக்கணும். தாழ்த்தப்பட்டவன் என்றுதான் சொல்லிருக்கு. தாழ்ந்தவன் என்ற சொல்லு இல்ல. தாழ்த்தப்பட்டவன் என்றால் என்னை தாழ்த்தியவன் எவன்? நான் தாழ்ந்தவன் இல்லை. நான் ஆதிக்குடி, உழவர் குடி, வேளாளர் குடி, தொல்குடி. அப்ப என்ன செய்யணும்? என்னை விடுவிச்சிரு. பட்டியலிருந்து இருந்து சலுகை உனக்கு போயிருமே. சலுகை வேண்டாம், எனக்கு உரிமையை கொடு, எனக்கு உரிமையை கொடு. இந்த 15 விழுக்காடு இப்ப இருக்கு, அதுல எத்தனை எனக்கு இருக்கு? அத பட்டியலிருந்து இருந்து வெளியேற்றி கொடுத்துரு. அவ்வளவுதானே, அவ்வளவுதானே. ஏன் என்னை இழிமகன் வைக்கிற? ஏன் என்னை தாழ்ந்தவன் வைக்கிற? பல்லன் என்பது இழி சொல் அல்ல. முதல்ல படித்தவன் எல்லாம் முதல்ல தெரிஞ்சுக்கணும். மானுட வரலாறை கற்கணும். பல்லன் என்பது சாதி பெயரோ குடிப்பெயரோ அல்ல. பல்லன் என்றால் உழவன் என்று பொருள். பல்லு என்றால் உழவு, பல்லன் என்றால் உழவன். நீனும் பல்லன், நானும் பல்லன், எல்லாரும் பல்லன். ஏன்? உழவு செய்கிற எல்லாரும் பல்லன். போய் தமிழ் இலக்கியத்தில் படி. முக்கூடர் பல்லு தொடங்கி 92 பல்லு இருக்கு. 92 பல்லு தெரியுமா? தெரியாது. பல்லு என்றால் உழவு, பல்லன் என்றால் உழவன். அப்ப குடிப்பெயர். பல்லு என்பது குடிப்பெயர் அல்ல, பல்லன் என்பதும் இழி சொல் அல்ல. பல்லன் என்பது உழவாண்மை, உழவு என்ற பெருமை மிக்க சொல். தமிழ் இலக்கியத்தில், தமிழின வரலாற்றில் தேவேந்திர வேளாளர் என்பதுதான் குடிப்பெயர். வேளாண்மை செய்கிறவன் வேளாண்மை செய்கிறவன், வேளாண்மை ஆள்பவன் வேளாண்மை வேளாளர். வீரகோடி வேளாளர், எல்லாம் வேளாளர் பட்டமலை இப்படிதான் வருது. வேளாண்மை செய்பவன் வேளாளர். நான் இடையனாடா? இடையன் என்பது குடிப்பெயர் அல்ல, இழி சொல்லும் அல்ல. திரும்ப திரும்ப ஓயாம பேசிட்டு எழுத்து வந்து நிக்க கூடாது. வெறி கொண்டு புலி வேங்கை பாயும் போது அண்ணனாது தம்பியாது அடிச்சு கொதறி எரிஞ்சு விட்டுருவேன். பாத்துக்க, தேவையில்லாம குறுக்க வந்து போயிட்டு கூடாது. டே உனக்கும் சேத்தாண்டா இந்த மகன் கத்திக்கிட்டு இருக்கேன், உனக்கும் சேத்தான். இது பொழப்பு இல்ல. நான் பிறந்த இனத்திற்கான உழைப்பு என்பதை கவனத்தில் வச்சுக்கணும். பட்டியலில் இருந்து என் இன சொந்தங்களை வெளியேற்ற வேண்டும் இந்த அரசு. செய்யாது. பிரபாகரன் மகன் வந்து செய்கிறேன். இத நான் ஓட்டுக்காக பேசுறேன்னு நினைக்காத. ஏன்னா இது 5 வருஷம் 6 வருஷமா பேசிட்டு இருக்க. நீ எனக்கு போடல. தேவேந்திர குல வேளாளன்னு அறிவின்னு போரானது நான், இந்த என் தம்பி செந்தில். ஆனா நீ யாருக்கு ஓட்டு போட்ட தெரியுமா? பிஜேபிக்கு போட்ட. அந்த ஓட்டு எனக்கு பீன்ட்டு போயிட்டே இருந்துட்டேன் நான். நீ உனக்கு போய் என்ன கத்தி சாகுற தவிர எனக்கு நீ மனுவை நீட்டுவ, ஓட்ட அங்கிட்டு போட்டுவ. ஐயா வீடு அடிக்கிறான், ஐயா நிலத்தை எடுக்கிறான், ஐயா ரோட போடுறான், ஐயா அதை வாங்கி நானும் என்ன பண்றது? இந்த ஆத்தாளப்பனுக்கு பிள்ளையா பிறந்ததுக்கு
என்னைக்காவது ஒரு நாள் உங்க அம்மா வயது, பாட்டி வயது, அப்பா வயது, தாத்தா வயதுல இருக்கிறவங்க உன் கண் முன்னாடி கதறி அழுகிறத நீ இப்படி இப்படி பாத்திருக்கியாடா? கையிட்டி பாத்திருக்கியாடா? நம்மளை பெத்த தாய் வயதை ஒத்த பெரியம்மாவும் சின்னம்மாவும் நம் கைய பிடிச்சு, சாமி என் வீடை காப்பாத்தி கொடு, என் நிலத்தை காப்பாத்தி கொடுன்னு கண்ணீர் சிந்தி கதறி நின்னதை நீ பார்த்திருந்தால் சீமானின் கோபமும் ஆவேச பேச்சும் இந்த உறக்க கத்துவதும் உனக்கு எவ்வளவு வலிதோய்ந்த மொழி என்பது உனக்கு புரியும். நின்னு பாருடா, ஒரு தடவை நின்னு பாரு. தாத்தா அப்பா வயசு இருக்கும், கை கட்டி கும்பிட்டு, ஐயா உங்களை நம்பிதாயா நிக்கிறேன், எங்களை கைவிட்டுறாதீங்க, எப்படியாவது இந்த பூமியை காப்பாத்தி கொடுன்னு நினைக்காது கேட்டதையும் பாத்திருக்கியா? நின்னு பாரு. நீ மலை ஏறு, மலை ஏறு. அது பாருங்க, இது நல்ல சாமியா இருக்கு, சாராய சாமியா இருக்குது, சரக்கு சாமி. எனக்கு என்ன வச்சிருக்காங்கிறாரு, ஊருகா என்ன வச்சிருக்கேன் உனக்கு? அவர் பிரச்சனை அவருக்கு, நம்ம பிரச்சனை அப்படியே சாமியே சரணம் ஐயப்பா. வேற என்ன நான் சொல்றது? அப்ப பட்டியல் பிரிவில் இருந்து என் இன சொந்தங்களை வெளியேற்றணும். இதனால சலுகை போயிருங்கிறத நாங்க ஏற்கல. எங்களுக்கு வேண்டியது சலுகை அல்ல, எங்களுக்கு வேண்டியது உரிமை. ஐயா ஸ்டாலினுடைய எண்ணிக்கை எவ்வளவு? ஒரு வீட்டுக்குள்ள 2 அமைச்சர், நாட்டுக்குள்ள எனக்கு 2 அமைச்சர். என்னடா சமூக நீதி இது? அது என்ன அமைச்சர்? இவ்வளவு பெரிய மக்கள் தொகை, தமிழ் பெருங்கடல், பேரின மக்கள் கூடிய கூட்டத்தில் ஒருவனுக்கு கூடவா முதலமைச்சராக தகுதி இல்லை? இல்லை. கருணாநிதி மகனே இருக்கட்டும், ஆனால் துணை முதல்வராக கூடவா இவ்வளவு பெரிய கூட்டத்தில் ஒருத்தனுக்கும் வாய்ப்பில்லை? இத்தனை பெரிய கூட்டத்தில் இவ்வளவு பெரிய நாட்டில் இல்லாத துணை முதலமைச்சர் கருணாநிதி வீட்டிலே தான் இருக்கிறாரா? ஐயா கருணாநிதி அவர்கள் இருக்கும்போது ஐயா ஸ்டாலின் அவர்கள் துணை முதலமைச்சர், ஐயா ஸ்டாலின் அவர்கள் இருக்கும்போது தம்பி உதயநிதி அவர்கள் துணை முதலமைச்சர். நீங்கெல்லாம் என்ன அமைச்சர்? மங்கினி அமைச்சர்களா? என்ன அமைச்சர்கள்? இந்த நாட்டில் தாண்டா சாராயம் விற்கிற அமைச்சரை கொடுத்ததற்கு சாதி பெருமைப்படுவது இந்த நாட்டில் தாண்டா. சாராயம் எங்க சாதிக்கு அமைச்சர் என்ன அமைச்சர்? சாராயம் விற்று சாகடிக்கிற அமைச்சர். இது ஒரு கூட்டம், இது ஒரு கொடுமை. பெருமை பேசிட்டு அலையிறது. நீ ஜாதி பெருமை மத பெருமை பேசே செத்து போன. உன்னை புதைக்கவாது சுடுகாடு வச்சிருக்கியா? இப்ப அதையும் தனியாருக்கு கொடுக்க போறேன். இப்ப பணத்தை வச்சுக்கிட்டு பணத்தை கேட்ப, நீ அல்லாடுவ. நீ காசு கொடுத்தா தான் புதைக்க விடுவான். தம்பி சிரிக்காத, அதுக்கு நான் தான் சென்ற ஒண்ணும். உன் பணத்தை புதைக்க விடுறா, சுடுகாட்டையாவது விடுறா, நான் தான் சென்ற ஒண்ணும். நீ என்ன பண்ணுவ? ஓட்ட அவனுக்கு போட்டு ரோட்ல என்ன போட்டுருவ. நான் நெஞ்சு வெடிக்க வேர்க்க ஐயோ அப்படின்னு நான் உனக்கு சத்து கத்திக்கிட்டு கிடப்பேன். 1 வருஷம் 2 வருஷம் கத்தல, 15 ஆண்டுகளா கத்திக்கிட்டு இருக்கேன். காதுல சேரல, இப்ப கொஞ்சம் சேருது. எங்க சேருது? இந்த பாரு பிதிங்கி நிக்கிறான் பாரு, இவன் காதுல விழுகுது. அப்ப என்ன பண்ணணும்? சமத்துவ சமூகம் படைக்கணும்னா இதை விட்டால் வேறு வழி கிடையாது. நாங்க படையாச்சியா வன்னியரா எண்ணீர் 2 கோடியா அதுக்கு தக்கன கொடுத்துரு. இதுல யாராவது நாங்க கேட்டா எங்களை நீங்க கேளு. நீங்க முக்குளத்தோரா எண்ணிக்கை கொடுத்துரு, கோனாரா எண்ணிக்கைக்கு ஏற்ப கொடுத்துரு, நாடாரா கொடுத்துரு, உடையாரா கொடுத்துரு, முத்தரையரா கொடுத்துரு, வேற யாரு இருக்கா? என்னென்ன எல்லாருக்கும் கொடுத்துரு, மண்ணின் பிள்ளைகள் எல்லாருக்கும் கொடுத்துரு. நாங்க கேட்கல. அதை போலவே பிற மாநிலங்களில் வாழ்கிற எம்மீன மக்கள் இருக்காங்கல்ல, அவங்களுக்கும் வாங்கி கொடுத்துரு. நீ மரியாதையா தந்துடணும். சாதிவாரி கணக்கெடுப்பு எடு என்று சொல்வது தமிழ் தேசியம். சாதிவாரி கணக்கெடுப்பை எடுக்க மறுப்பது திராவிடம். ரெண்டும் ஒன்றா? புரியுதா? ஏன் எடுக்காது? எடுத்தால் அந்த கட்டுச்சோறு, ஊசின கட்டுச்சோறு வெளியில வந்துடும். அது எப்படி தெரிஞ்சிடும்? தமிழ் சமூக மக்களினுடைய உரிமையை
எவ்வளவு காலம் அவர்கள் ஏப்பம் விட்டிருக்கிறார்கள், திண்டு ஆட்டையை போட்டிருக்கார்கள் என்று தெரிஞ்சிடும். எடுக்க மாட்டார்கள். கேட்டால் அது மத்திய அரசு எடுக்கணும். நல்லா கவனிச்சுக்கணும் தம்பி, இவர்கள் தான் மாநில உரிமை பேசியவர்கள், மாநில தன்னாட்சி பேசியவர்கள். இவர்கள் தான் சாதிவாரி எடுக்க சொல்ல அது மத்திய அரசு எடுக்கணும் தள்ளி விட்டுருவான், சாட்டி விட்டுருவான். ஆனால் பீகார்ல நிதிஷ்குமார் யாரை கட்டெடுத்தாரு? அவரு பெரியார பேசல, அவரு சமூக நீதி பேசல, ஆனால் எடுத்தார். இப்ப தெலுங்கானாவில் எடுத்துக்கிட்டு இருக்கான், தெலுங்கானால எடுத்துக்கிட்டு இருக்கார். அங்க பெரியார் பேசல, அங்க அண்ணல் அம்பேத்கர் அவங்க பேசல. அங்க சமூக நீதி சமூக நீதி, நாங்க சமூக நீதியின் காவலர்கள் என்று பேசல, அவை எடுக்கிறான். இது சாட்டி விடுறது, அடுத்த மேல பழிய போட்டு தப்பிச்சு போடுறது. இந்த இஸ்லாமிய சிறை கைதிகள் விடுதலைன்னு பேச ஆளுநர் கையெழுத்து போட மாட்டாருங்கிறது. அவர் போட மாட்டாருன்னு தெரிஞ்சுதான் நீ அனுப்புற. அவன் சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்க அனுமதிக்க மாட்டான் என்று தெரிந்துதான் நீ சொல்ற. ஏன்? சாதிவாரி கணக்கெடுப்புக்கும் சமூக நீதிக்கும் நேர் எதிரான கோட்பாடு கொண்டது பிஜேபி, காங்கிரஸ். அதேதான் இப்போது அருமை சகோதரர் ராகுல் காந்தி நாங்கள் சாதிவாரி கணக்கெடுப்பு எடுப்போம் என நேத்தன் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. இனிமேதான் அவர் நாட்டை ஆள வரணும். இந்த நாடு விடுதலை ஆவதற்கு முன்பு இருந்த அந்த கட்சி இருக்கு. அந்த கட்சியை இந்திய நியமனம் தொடங்கல, வெள்ளக்கார. காந்தி சுதந்திரத்துக்கு அப்புறம் காங்கிரஸ் கட்சியை கலைச்சு விட்டு இருந்தாரு. ஏன்னா காங்கிரஸ் கொடிக்கும் தேசிய கொடிக்கும் வித்தியாசம் இல்லாம தெரியுதியா? அதனால மக்கள் மதிமறந்து இவன் உனக்கே ஓட்ட போட்டுருவான், அதை கலைச்சு விட்டுனாரு. அவன் கவனமா கலைக்காம பிடிச்சுக்கிட்டான். இன்னைக்கு நாங்க தான் சுதந்திரம் வாங்கி கொடுத்தோம், நாங்க தான் நாட்டுக்கு வாங்கி சுதந்திரம் வாங்கி கொடுத்தோம். நாட்டுக்கு வாங்கி கொடுத்தீங்களா? சோனியா காந்தி வீட்டுக்கு வாங்கி கொடுத்தீங்களா? யாருக்கு வாங்கி கொடுத்தீங்க? இப்பதான் சாதிவாரி கணக்கெடுப்ப பேசுறாப்ல. ஏன்னா இவ்வளவு நாள் கோமாலே தூங்கிட்டாங்க. ஒரு குடிசையில போய் ராகுல் காந்தி உட்கார்ந்து இருந்து வந்தாரு. எவ்வளவு பெரிய தலைவர், குடிசையில போய் உட்கார்ந்து இருந்தார். எவ்வளவு பெரிய தலைவர். ஒரே ஒருத்தன் தான் கேட்டேன், ஒரு நிமிஷம் உட்கார்ந்து எந்திரிச்சதுக்கே பெரிய தலைவருங்கிறியடா? பிறந்ததுல இருந்து அந்த குடிசையில தாண்டா வாழ்றோம், நாங்க எம்பிட்ட பெரிய தலைவர்ரா. என்னது எம்பிட்ட பெரிய தலைவர் பாருங்க. இப்ப நம்ம ஐயாட்ட கேளுங்களேன், ஐயா ஸ்டாலின், ஐயா உதயநிதி ஐயாட்ட கேளுங்களேன். மத்திய அரசு தான் எடுக்கணும். நிதிஷ்குமார் எடுத்தார, அது செல்லல. ஏன்னா நீதிமன்றம் தடுக்குது. ஏன் தடுக்குதுன்னா அவன் 50 விழுக்காடு தான் வரையறை கொடுத்திருக்கான் மார்ஜின். இவர் 55 கொடுத்துட்டாரு, எடுத்துட்டாரு, அது கொடுத்துட்டாரு. நமக்கு அப்படி இல்லை. ஏனென்றால் இங்க ஒரு படம் வச்சு பூ போட்டம் பாருங்க. இவர் யாருன்னு தெரியுதா? இவர்தான் இட பங்கீட்டின் நாயகன். வந்தான் பெரியார் மாதிரி இருப்பாரு. இவர் பெரியார் இல்ல, இவர் தமிழ் இனத்தின் பெரியார். இவர் உண்மையிலேயே நம்முடைய தாத்தா ஆனமுத்து என்கிற பெருந்தகை. அந்த ஒற்றை மகனின் போராட்டம், புரட்சிகர போராட்டம், உழைப்பின் பயன்தான் நாம் எல்லோரும் இன்று அனுபவித்துக் கொண்டிருக்கிற இடப்பகிர்வு பங்கீடு என்பதை மான தமிழ் மக்கள் மறக்க கூடாது. ஆட்சிக்கு வந்தால் 1000 ரூபாய் குடும்ப தலைவிகளுக்கு, வந்த பிறகு தகுதி உள்ளவர்களுக்கு. ஏன் ஆத்தா அக்கா தகுதி பார்க்க நீ யாரு? உனக்கு என்ன தகுதி இருக்கு? இந்த கேள்வியை எவன் கேட்கிறானோ அவன் தான்டா மான தமிழச்சி மாறல பால் குடிச்சவனா இருக்க முடியும். எங்க ஆத்தாவுக்கு தகுதி இருக்காளன்னு கேட்க நீ யாரா? அதை கேட்கல. என் தங்கச்சிக்கு 1000, என் தம்பிக்கு தமிழ் மகன் 1000, இவனுக்கு புரட்சி பெண் 1000. யாரு கேட்டது? கொடுத்துட்டேன். இப்போ அடுத்த ஆண்டு தேர்தல் வரப்போகுது 26ல. இப்ப 25 வரப்போகுது. இன்னைக்கு அறிவிப்பு என்ன தெரியுமில்ல? பொதுப்பணித்துறை அமைச்சர் ஐயா ஏவாவேலு அறிவிக்கிறாங்க, 25ஆம் ஆண்டின் தொடக்கத்தில் இருந்தே குடும்ப அட்டை வைத்திருக்கிற எல்லோருக்கும் 1000. எப்படி வந்துருச்சு? ஏன்? பயம், தோல்வி பயம். நல்லாட்சி நாயகர்களினுடைய செயல் திட்டம் என்னது? இவன் நம்மளை தோக்கடிச்சு போடுவான். ஏன்னா ₹1 காசு கொடுக்காம 36 லட்சம் ஓட்டு இந்திய நாடாளுமன்றத்தை இந்தியாவை யாராலும் வாங்கிட்டான். இந்த நாட்டில் இருக்கிறது பூரா அவன் சித்தப்ப மக்க, பெரியப்ப மக்க, மாமச்சான், ஆத்தா, பெரியத்தா, சின்னத்தா போட்டுருவான். போட்டான்னா
36 66 66 1,26,00,000 ஆச்சுன்னா நாடு அவன்கிட்ட போயிரும், தொலைச்சிரும். ஒரு பய ஊழல் வாங்கினேன், லஞ்சம் வாங்கினேன், மலைய திருனேன், மண்ணாலுன, குவாரி வச்சேன், கிவாரி வச்சேன், அவன்லாம் எங்க இருக்கான்னு உன்னால கண்டுபிடிக்க முடியாது. புரியுதுன்னு நினைக்கிறேன். அந்த பயத்துல இப்ப என்ன வருது? இவ்வளவு காலமா வாத்தியாருக்கு சம்பளம் கொடுக்க காசு இல்ல, மருத்துவருக்கு சம்பளம் கொடுக்க காசு இல்ல, போக்குவரத்து தொழிலாளருக்கு பிடித்த பணத்தை கொடுக்க காசு இல்ல, பழைய ஓய்வூதியத்தை அப்படியே கொடுக்கறேன்னு சொன்ன நீங்க இப்ப கொடுக்க காசு இல்ல, எதுக்குமே காசு கிடையாது. இடிஞ்ச பள்ளிக்கூடத்தை எடுத்த காசு கிடையாது, சாலையை சரியா போட காசு கிடையாது, எதுக்குமே காசு கிடையாது. ஆனால் தேர்தல் வரும்போது இப்ப குடும்ப அட்டைக்கு 1000 ரூபாய் கொடுக்க காசு எங்கிருந்து வருது? எங்க இருந்து வருது? இந்த கேள்வி ஒவ்வொரு தமிழ் மகள் உள்ளத்தில் இருந்தும் எழுந்தால் தமிழ் தேசிய இனம் எழும், தமிழ் இனம் ஆளும், மீளும், வாழும் என்பதை இனமான தமிழ் தம்பி தங்கிகள் புரிந்து கொள்ளணும்.